கஸ்தூரியை கைது செய்தது எப்படி? ஹைதராபாத்தில் நடிகை கஸ்தூரி சிக்கியது குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டுக்குள் பதுங்கியிருந்த அவர் தனது செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தார். தொடர்ந்து போலீசார் தனது இருப்பிடம் வந்ததை அறிந்த அவர் கதவை பூட்டிக் கொண்டு நீண்ட நேரம் திறக்காமல் இருந்துள்ளார். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்துவிடுவோம் என போலீசார் எச்சரித்த பின்பே அவர் கைதாகியுள்ளார். அரசியலில் இருந்து விலக தயார் சித்தராமையா. கர்நாடக காங்கிரஸ் அரசு மீதான குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற தயார் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். மக்கள் பணத்தை கர்நாடக அரசு கொள்ளையடித்து மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதாக மோடி கூறிய குற்றச்சாட்டுக்கு முதல்வர் சித்தராமையா இவ்வாறு அளித்துள்ளார். கங்குவா மீது திட்டமிட்டு அவதூறு. ஜோதிகா குற்றச்சாட்டு. கங்குவா படத்தின் முதல் ஷோ முடியும் முன்பே எதிர்மறை விமர்சனங்களை பரப்பியதாக நடிகை ஜோதிகா வேதனை தெரிவித்துள்ளார். படத்தின் முதல் அரை மணி நேரம் சுமாராக இருந்ததாக கூறிய அவர் குறையில்லாத படத்தை எடுக்க முடியாது எனவும் அதற்காக ஒட்டுமொத்த படத்தை விமர்சிப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பல குழுக்கள் திட்டமிட்டு இப்படத்திற்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அஜித் சிவா இணையும் படத்தின் டைட்டில் இதுவா? சிவா அஜித் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா கூறியிருந்தார். இந்த செய்தி வெளியானதில் இருந்தே படத்திற்கு என்ன பெயர் வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருந்தது. ஏனென்றால் சிவா அஜித் கூட்டணியில் இதுவரை வெளியான அனைத்து படங்களின் டைட்டிலும் வி என்ற எழுத்தில் தொடங்கும். இந்நிலையில் இப்படத்திற்கு வெறித்தனம் என டைட்டில் வைக்க இருப்பதாக இணையத்தில் செய்தி பரவி வருகிறது.